கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். நான் நன்மையானதை தருவேன். நீங்கள் பல நன்மை எதிர்பார்த்து கொண்டு இந்த நாளிலே காத்து கொண்டிருக்கலாம், அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். பல காலங்கள் என் வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்காதா, என் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் நடக்காதா, என் வாழ்க்கையில உயர்வு வராதா, என் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வராதா, என் வாழ்க்கையில எப்போது நான் நன்மையை காண்பேன் என்று சொல்லி பல வேளைகளில் நீங்கள் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தையின் வழியாய் உங்களை பலப்படுத்த வல்லவராகிறார். இந்த வார்த்தையின் வழியாய் கர்த்தர் உங்களை தொட வல்லவராகிறார். கர்த்தர் இந்த வார்த்தையின் வழியாய் உங்களோடு கூட இந்த நாளிலே பேச வல்லவராகிறார். நன்மையானதை நான் தருவேன். கர்த்தர் நன்மையை மாத்திரமே நமக்கு தர வல்லவராகிறார். தீமையை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர்கள் சத்துருக்கள். தீமையை கொண்டு வந்து சத்துருக்களை எழுப்பி சத்துருக்களின் வழியாய் நம்முடைய வாழ்க்கையில பல தீமைகளை செய்வான். ஆனால் கர்த்தர் அந்த தீமை எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்ற வல்லவராகிறார். நாம் வருகிற எல்லா தீமையையும் கர்த்தர் நன்மையாக மாற்றி நம்மை ஆசீர்வதித்து சந்தோஷத்தினால சமாதானத்தினால நம்மை நிரப்ப வல்லவராகிறார். சத்துருக்களின் சோதனையின் மத்தியிலே, சத்துருக்களின் போராட்டத்தின் மத்தியிலே நீங்கள் பல வேளைகளிலே நன்மையை இழந்து கொண்டிருக்கலாம். நன்மை இழக்கிறது போல இருக்கும். நன்மை இழக்க செய்து தீமையை கொண்டு வந்த எல்லா காரியங்களும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் தீமை எல்லாம் நன்மையாய் மாறும். நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குவார். இதுவரையில புலம்பிக் கொண்டிருந்த உங்கள் வாய், இதுவரையில கண்ணீர் வடித்து கதறி கொண்டிருந்த உங்கள் நாவை, உங்கள் வாயை கர்த்தர் நன்மையினால நிரப்புவார். கர்த்தர் என்னை இந்த இக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்கினார் என்று உங்கள் நாவுகள் பேசும்படியாய், உங்கள் வாய்கள் பேசும்படியாய் கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்ற வல்லவராக. இந்த நாளிலும் கூட என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்காதா என்று சொல்லி நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் நன்மையை நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் தீமையெல்லாம் நன்மையாய் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். நன்மையினாலும் வாயை திருப்தி ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் மீது நம்பிக்கை வையுங்கள். கர்த்தரை சார்ந்திருங்கள். அவர் வார்த்தையை சார்ந்திருங்கள். கர்த்தர் மீது அதிகமாய் விசுவாசத்தை வையுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நன்மையினாலே முடிசூட்ட வல்லவராகிறார். வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிறார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஒவ்வொரு மணித்துளிலையும் கர்த்தர் நன்மையினாலே முடிசூட்டுவார். இந்த நாளையும் கர்த்தர் நன்மையினாலே முடிசூட்டுவார். அவரை விட்டு விலகாதபடிக்கு அவர் பிரசனத்தில் காத்திருங்கள். என் கர்த்தரனை நன்மையினாலே நிரப்புவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்களை கைவிடாமல் நடத்த வல்லவராகிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமுத்திரம் வருகிறோம். எங்கள் தீமைகள் எல்லாம் நன்மையாய் மாறும். அப்பா, எங்கள் தீமைகள் எல்லாம் நீர் நன்மையாய் மாற்ற நீர் வல்லவர் என்பதனால் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று நான் விசுவாசித்து உம் சமூகத்தில் காத்திருக்கிறோம். நீர் நன்மையானதை மாத்திரமே தருவீர் என்பதனால் விசுவாசிக்கிறோம். நீர் நன்மையானதை கொடுத்து தீமைகள் எல்லாம் நீர் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மையான வாயை திருப்தியாக்க போவதற்காக நன்றி அப்பா. உம் சமூகத்தில் நான் காத்திருக்கிறோம். எங்களை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, விசுவாசத்தில் தோய்ந்து போகாதபடிக்கு நீர் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை நிரப்புவீராக. இந்த நாளின் கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். எங்களை காத்து நடத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமாய் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நன்மையினாலே கர்த்தர் நிரப்புவார். கர்த்தர் நன்மையானதை மாத்திரமே உங்களுக்கு இந்த நாளில் தர வல்லவராகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.